மயில் வாகனம் வந்து பிச்சு உதறாங்க. தனக்கு எதிரா நிற்கிறதுக்கு யார் என்ன ஏதுன்னு பார்க்காம வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிய. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கோம். ரோகிணி ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்பா ஆக போகிறீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ரோகிணி என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிரியை பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தியை வந்து கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் சாதிச்சிட்டிங்க, அப்பா ஆகிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குடும்பம் இப்போ ஒற்றுமையாக ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ராஜா வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் வாழ்த்துக்கள் மாமா, நான் இப்போ சித்தி ஆகிட்டேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் எதிரே பார்க்கல தெரியுமா. ரோகிணி கிட்ட வந்து பேசுகிறாங்க அன்பா பாசமாக நம்ம மயில் வாங்கணும். என்னங்க என்ன ஆச்சு, ஏன் எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயந்தாம்மா. நீ அம்மா ஆக போகிற, நான் அப்பா ஆக போகிறேன். இதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கை தட்டி வரவேற்பாங்கங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் சாமுண்டீஸ்வரிக்கு ஏதோ அவங்க அம்மா வந்து கனவுல வந்து வந்துட்டுருக்கிற மாதிரி தோணுது. இதை ஜோசியர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போனப்போ அவங்க A to Z எல்லாம் நேரில் பார்த்த மாதிரி தெளிவாக வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க. சிவகாமி உங்கள் அம்மா வந்திருக்காங்களே கனவுல, இதுக்கான முழு காரணமும் 2 குடும்பமும் ஒன்று சேரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் புது வரவு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரோகிணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. சரி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடலாம். எனக்கு சிவகாமி அம்மாவோட வைராகியம் தான் முக்கியம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் பார்க்கலாம் மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே ரோகிணி வந்து வராங்க. ரோகிணி, நான் இன்றைக்கி ஒரு ஜோசியரை பார்த்தோம்மா. ஜோசியரை பார்த்தோன்னே என்ன தெரியுமா சொன்னாருன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இது நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரோகிணியை பார்த்து உடனே மயில் வாங்கணும் அத்தை ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஹாப்பியாக வந்து சாக்லேட் மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணிக்கு ஒன்றும் புரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா நீ எதை பற்றிம்மா சொல்கிற? நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, வேணானா வேணாதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். உனக்கு அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு ராஜராஜன் கேட்குறாங்க. என் விருப்பத்தை தாண்டி இந்த வீட்டில் முடிவெடுக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு கார்த்தி பேசலான்னு வரப்ப அத்தை நில்லுங்க அத்தை அப்படின்னு மயில் வாகனம் வந்து நிப்பாட்டுறாங்க. இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், எப்போதும் நீ வர முடியாதுல்ல ராஜா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ராஜாவும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் கொடுத்த வாக்குறுதிக்கும் நீங்கள் என்றைக்குமே இத்தனை நாள் வரைக்கும் கேட்காம இருந்ததில்லை. இதுவும் அதே போல் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே அத்தை, எல்லாத்தையும் வந்து நம்பலாம். ஆனால் உங்களுக்காக இந்த விஷயத்தில் நான் ஏன் கேட்கணும்? கண்டிப்பாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு மயில் வாங்கின வந்து சொல்கிறாங்க. மாப்பிள்ள உங்களோட கஷ்டம் தெரியுது, ஆனால் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் கௌரவத்தையும் சரி உங்களோட முடிவையும் யாருக்காகவும் மாற்றிக்கிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களுக்காக எங்கள் 2 பேருக்கும் கிடைச்ச பரிசை வைக்கணுமா? கண்டிப்பாக முடியாதத்த. இந்த விஷயத்தில் கடவுளே வந்து சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா அவர் வேணால் கோவப்பட்டு பேசலாமா, ஆனால் எனக்கு கூட நீங்கள் சொன்னதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப யாரை கேட்டு நீங்கள் 2 பேரும் முடிவெடுக்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் என் வீட்டில் இருக்கீங்க, ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. இப்போ கூட நான் வெளியில் போனால் நான் படித்த படிப்புக்கு எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரோகிணியை தங்கத்தட்டில் வச்சு தாங்கு வைத்த அதுக்காக சும்மா உங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க. நான் அப்புறம் கோவப்பட்டேன்னா அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி மட்டும்தான் கோவப்படுவாங்களா? ஏன் பொறுப்பான அப்பா கோவப்பட மாட்டானா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் பேசும்போது மாப்பிள்ள வேணாம், அப்புறம் நான் அதாவது வெளியில் போகணுன்னு சொல்லிட போகிறேன், அப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பரவாயில்ல, என் பையனுக்காவையோ பொண்ணுக்காவையோ நான் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன். ரோகிணி என்ன நம்பி வருவியா? ஆமாங்க, நான் கண்டிப்பாக வருவேன். ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான். நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பரமேஸ்வரி பாட்டியை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க. குடும்பத்தில்
ஒற்றுமைக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து தடை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பாட்டி தானே, முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். என்ன செய்யணும், ஏது செய்யணும், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்திரா வந்து ஏற்றி விட்றாங்க. பாத்தியாக்கா, நேத்தி வரைக்கும் அமைதியாக இருந்தான், இன்னைக்கு என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் சந்திரா, வாயை மூட்ட அமைதியா இருறி. நான் எங்கள் அத்தைக்கிட்ட பேசுகிறேன். நீ யாரெல்லாம் யார்றி? அத்தைக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாயை திறந்தான்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேனே தெரியாது, பார்த்துக்க, என் கை தான் பேசுங்கிற மாதிரி சொன்னேன். என்ன மாப்பிள்ள, வாய் நீளுது கையும் வந்து நீளுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பின்ன முடிவெடுன்னா நீங்கள் எடுக்கணும். அதை கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் உங்கள் தங்கச்சி சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கூட இல்லை. ஆமாம், நீ செய்கிறது தப்புமா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து மல்லு கட்டுறாங்க. விடு ரேவதி, நான் பார்த்துக்கிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என் முடிவில் வந்து நான் மாற்றிக்க தயாராகவே இல்லை. அது சாமுண்டேஸ்வரி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி. ராஜராஜன் கடுப்பாயிட்டாங்க. மாப்பிள்ள, சபாஸ் மாப்பிள்ள, இப்படியே வந்து கடைசி வரைக்கும் நில்லுங்க. இவளுக்கு வர வர வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க? இவங்களுக்காக அன்பா பாசமாக டெய்லியும் பேசிகிட்டு இருக்க. ஆனால் குடும்பம் ஒற்றுமையாகுதுங்கிற ஒரே விஷயத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுவியா? நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நானும் மாப்பிள்ளை பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி இங்கே வந்து நிற்கிறாங்க. அத்தை, இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைனால தான் இது மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, குடும்பம் ஒன்று சேரக்கூடாது, அதுக்காக தடை என்ன வேணான்னு செய்யலாம், எப்படி வேணான்னு நீங்கள் வந்து கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுது. இத்தனை நாளாக நான் உங்களை நல்லவங்கன்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜா. ராஜா, இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பா வந்து இத்தனை நாளாக நல்லவங்க நினச்சிருந்தான்ப்பா நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து இருந்தோம். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா ரோகிணி நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு போயிடலாம். இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. மாப்பிள்ளை, போகணுன்னா நீங்கள் போங்க. ஏன் பொண்ணை கூட்டிகிட்டு போக நீங்கள் யார்? நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே நான் இந்த வீட்டுக்கு வந்து இருந்திருக்கலாம். உங்கள் பேச்செல்லாம் கேட்குற மாப்பிள்ளையாக இருந்திருக்கலாம். எப்போ எனக்கும் ரோகிணிக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, ஏன் பொண்டாட்டியை இந்த வீட்டிலலாம் வந்து விட்டுட்டுலாம் போக முடியாது. நான் ஏன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிற ரோகிணி? அம்மா, இத்தனை நாளாக நீங்கள் தான் உலகம்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போ நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ ஏன் முடிவு பண்ணிட்டேம்மா, மயில் வாங்கணும், என் புருஷன் சொல்கிறது தான் நான் கேட்டு நடந்துப்பேன் அப்படின்னு ரோகிணி வந்து அசத்துறாங்க. ரோகிணி சரியான முடிவு எடுத்திருக்க ரோகிணி, வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி ராஜராஜனும் அந்த இடத்துல ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி கிட்ட. அத்தை, நான் ஒன்றும் இங்கே எதுவும் தெரியாமல் இல்லை. நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரோஹிணி மட்டும்தான். ரோஹிணி என் கூட வரேன்னு சொல்லிட்டா. இனிமேட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை.